ஒரு விஷயம் அவர் சொன்னார், அது போக போக கலந்துரையாடலில் தான் புரிய வரும். என்னன்னா நம்ம காணியை நம்ம வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. காணி உரிமை சம்பந்தமாக காணியை வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா வளங்கள் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை நான் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கி ஆகணும். முக்கியமாக சொல்லணும்னா 3 கோரிக்கைகள் நாங்கள் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம். சுமந்திரன் அவர்களும் அதை பற்றி பேசியிருப்பார். நான் குறிப்பாக மலையக சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக தமிழ் முற்போக்கு கூட்டணியை பிரதித்துவப்படுத்தி கௌரவத்துக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருந்தார். அதே மாதிரி நானும் இங்கே இருந்தேன். நாங்கள் இருவருமே ஒரு விஷயத்தை முன்னால் எடுத்து சொன்னோம். காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் இங்கே காணி உரிமை ஒரு பிரச்சனை. ஆனால் அது அந்த சிஸ்டம்னால தான். இன்றைக்கி வடக்கு கிழக்கில் 40,000க்கு மேலான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. நாட்டில் பல்வேறு இடத்துல தித்வா புயல்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மலையகத்தில் இந்த வீட்டு பிரச்சனை இன்னொரு இழுப்பறியாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்காண்டி நாங்கள் சொல்கிறேன். கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்கள்கிட்டையும் தெளிவாக எடுத்து சொன்னேன். நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு. அந்த அனுபவத்தினால நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். இது சிஸ்டம் பிரச்சனை. முதல் விஷயம், நிதி ஒதுக்கீடு பத்தாது. ரெண்டாவது, இது இந்த லீஸ் முறைமையில் இருக்கனால நிறையா பிரச்சனைகள் இருக்குது காணியை விடுவிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கம் மூலியமாக காணியை விடுவிச்சா கூட பெருந்தோட்ட நிறுவனம் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, வெளியால் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம். ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குன்னு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு பத்தாதுன்னு சொன்னோம். முக்கியமாக இந்த விஷயத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த 5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பத்தாது. அதனால் இப்போ வரப்போகிற வரவு செலவு திட்டத்தில் கட்டாயம் நிதி ஒதுக்கீடு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பொறுத்திருந்து பார்க்கணும். கூட்டி கொடுத்தா சந்தோஷம். ஆனால் அது எந்த முறையில் கூட்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா கடந்த வரவு செலவு திட்டத்தில் இப்படி கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் 7 பில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆனால் அந்த 7 பில்லியனில் 67% இந்தியாவோட நிதி ஒதுக்கீடு. அப்படி இருக்கும்போது இலங்கையின் நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கணும். குறிப்பாக அந்த மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு திட்டம் இல்லாமல் இருக்கிற நிதி ஒதுக்கீடு தான் நாங்கள் அதிகரித்து கேட்குறோம். அது கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் அவர் சொன்னார், அது போக போக கலந்துரையாடலில் தான் புரிய வரும். என்னன்னா நம்ம காணியை நம்ம வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. காணி உரிமை சம்பந்தமாக காணியை வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா வளங்கள் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை நான் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கி ஆகணும். அப்படி இருக்கும்போது இதான் மலையகம் சம்மந்தமாக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாகாண சபை சம்மந்தமாக நான் ஏற்கனவே எங்களோட அபிப்பிராயத்தை முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். மாகாண சபை சம்மந்தமாக மக்கள் மட்டும் இல்லை, அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தமிழர்களுக்கு மட்டும் ஒரு சாதகமான தேர்தல் முறைமை கிடையாது. மாகாண சபையை பொறுத்த வரைக்கும் இலங்கையர்களுக்கு மாகாண சபை தேவை, டீசென்ட்ரலைசேஷன் தேவை, அதிகார பகிர்வு கட்டாயம் தேவை. அது நீங்கள் சிங்களமோ தமிழோ முஸ்லிமோ அது ஜனநாயகத்துக்கு ஒரு அடையாளம், அது நம்மளுக்கு புரியணும். ரெண்டாவது, மாகாண சபை தேர்தல் முறைமை சம்மந்தமாக ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் இருக்குது, மிக்ஸ்டு இருக்குது. இப்போ ப்ரொபோஷனலுக்கு அடியில் சிறுபான்மை தமிழர்களுக்கு ஒரு பிரதித்துவம் இருக்குது. நாளைக்கு இவங்க தேர்தல் முறைமையை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த பிரதித்துவம் இல்லாமல் போகும். ஜனாதிபதி அவர்கள்கிட்ட எடுத்து சொன்ன விஷயம் அதான். 13 மாவட்டங்களில் குறிப்பாக மலையக மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நாங்கள் அந்த 13 மாவட்டங்கள்லையும் சிறுபான்மை தான், 10%, 15%. அப்படி இருக்கும்போது பிரதித்துவம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஆகவே இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்து ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரும்போது அதை பற்றி கலந்துரையாடிக்கலாம். இப்போதைக்கு பழைய முறைமையிலே எடுத்து பண்ணுங்கன்னு ரொம்ப நல்லா வரவேற்றார். நாங்களும் அவரை ரொம்ப நல்லா சிரித்து பேசி தான் வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பதில்கள் போக தான் தெரியும். அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பொறுத்து வந்து பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.